திரு ஸ்டாலினும் அவர் சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பண்டின அட்டுழியும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த டிஎம்கே ஆட்சியில காவல்துறை அதிகாரிகளுக்கு பெண்கள் பாதுகாப்பு இல்லை. எடப்பாடியார் ஆட்சி வரும்போது அம்மாவோட ஆட்சியை கொண்டு வந்து தருவார். அதனால் நாங்கள் கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஓட்டு போட்டோம். எல்லாமே தொலைக்காட்சியில் வந்த செய்தி நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது சட்டப்பேரவை இருக்கையிலிருந்து சட்டப்பேரவை தலைவரை கீழே இழுத்து தள்ளுறாங்க. என்னுடைய டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. இதுக்காக சட்டமன்றத்துக்கு உங்களுக்கு அனுப்புனாங்க. வெக்கமா இல்ல? 8 கோடி தமிழக மக்களுடைய சட்டங்களை பிரதிபலிக்கின்ற இடம் சட்டமன்றம். அப்படிப்பட்ட இடத்துல கேவலமாக நடந்து கொண்ட கட்சி எம்எல்ஏக்கள் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினும் அவரோடு இருந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்றம். இந்த சிஎம் எடப்பாடி தான்ங்கிற மாதிரி மக்கள் ஒரே முடிவு பண்ணிட்டாங்க. கடந்த ஒரு 5 வருஷம் மக்கள் பட்ட வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அந்த வேதனையெல்லாம் மக்கள் மனசில் வச்சுக்கிட்டு எடப்பாடியை மீண்டும் ஆட்சியில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு மக்களுக்கு தேவையான எல்லா திட்டத்தையும் நிறைவேற்ற அளவுக்கு அவர் நல்லா செயல்படுவார். நல்லாட்சினா எடப்பாடியார் தான்.